ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பிகினர்ஸ் குக்கிங் A to Z சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியான அவல் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதும் 3 டீஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணுறேன். நெய் லைட்டாக உருகுனதும் 1 கப் அளவு சிகப்பு அவல் ஆட் பண்ணுறேன். இதை 2 to 3 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அவல் பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இதை சர்க்கரை நோயாளிகளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதில் ஹெல்த்தியான கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. இப்போ நல்லா ரோஸ்ட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட்டு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 லிட்டர் மில்கை வாட்டர் ஆட் பண்ணாமல் நல்லா காய்ச்சி எடுத்திருக்கேன். இப்போ அதை உள்ளே சேர்த்தாச்சு. பால் சேர்த்ததும் 7 to 8 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவல் நல்லா வெந்தால் தான் பாயசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. அவல் நல்லா வெந்துருச்சு. அவலில் அயன் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. லோ கலோரிஸ் இருக்கிறனால வெயிட் லாஸ் பண்ணுறவங்க அவங்களோட டயட் பிளானில் இதை கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஈஸியாக டைஜஸ்ட் ஆயிரும். ஸோ சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை சாப்பிடலாம். அவல் நல்லா வெந்துருச்சு. இப்போ சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3/4 கப் அளவு ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணக்கப்புறம் ஒரு கொதி வந்தால் போதும், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ட்ரை நட்ஸை நெய்யில் ரோஸ்ட் பண்ணி உள்ளே சேர்த்துட்றேன். எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பாதாம், பிஸ்தா, உலர் திராட்சையை ரோஸ்ட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். ஃபைனலாக 3 ஏலக்காயை நல்லா தட்டி ஆட் பண்ணுறேன். லாஸ்ட்டாக ஆட் பண்ணால் தான் அதோடய ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். அதிகமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்க ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் அவல் பாயாசம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.